இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனம். எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைந்து எருசலேம்ல, யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். தேவப்பிள்ளைகளை ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, சாதனை முக்கியம் அல்ல, சாட்சியே முக்கியம். நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க கர்த்தருக்காக, என்னெல்லாம் பண்ணினீங்கிற அந்த சாதனைகள் அல்ல, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதுதான். ஏன்னா அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். பைபிளில் சில வார்த்தைகள் அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்மை குறித்து பேசப்படுகிற காரியங்கள் நம்முடைய சாதனைகளாக இருந்தால் அது இந்த பூமியில் வேணா அது பெருசாக தெரியும். ஆனால் பரலோகத்தில் சாட்சி தான் பேசுங்க. நாம் இன்னைக்கு அதை கவனிக்கணும். இப்போ நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து இத்தனை ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணிட்டேன், இத்தனை இடங்களில் நான் போய் இத்தனை நாடுகளில் ஊழியம் செஞ்சுருக்கேன், இத்தனை ஊழியர்களை நான் உருவாக்கியிருக்கேன், இத்தனை சபைகளை நான் கட்டியிருக்கேன், இத்தனை மிஷினரிகளை நான் தாங்கியிருக்கேன், ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லி என்னை குறித்து பிரபலமாக நான் சொல்லிட்டு என் வாழ்க்கையில் நான் சரியில்லைன்னு வச்சுக்கோ, ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கோ, உண்மை இல்லைன்னு வச்சுக்கோ, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவர்கள் இடறுகிறதற்கு ஏதுவாக என் வாழ்க்கை இருக்குன்னா அர்த்தமே இல்லைங்க, அது பிரயோஜனமே இல்லை. இது கடைசி காலம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்க சாதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, சாட்சிக்கு முக்கியத்துவம். வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஜீவியம் கெட்டு போயிடக்கூடாது, ஆத்மா கரப்பற்றக்கூடாது, நம்ம மேல இருக்கிற கிருபையை நம்ம இழந்துடக்கூடாது, கர்த்தர் நம்மளை நம்பி தந்திருக்கிற தாளந்துகளை நம்ம வீணடிச்சிடக்கூடாது. ஆகவே எப்படியாவது பூமியில சாதனையாளர்களா இருக்கணும்னு அல்ல, ஆண்டவரே சாட்சியாய் வாழ்ந்து உங்க சமூகத்தை நான் வந்து அடையணும். இன்னைக்கு இதை தான் நம்ம முக்கியத்துவப்படுத்தணும். ஆகவே உங்க வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பாருங்க. வருஷத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆகவே ஆராய்ந்து பார்ப்போம், என் வாழ்க்கை சாட்சியா இருக்கா? 4 பேர் என்னை குறித்து என்ன சொல்றாங்க, என்னை குறித்ததான அந்த சாட்சி எப்படி பகிர்ந்து கொள்ளப்படுகிறது, இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இயேசுங்கிற உண்மையான தெய்வம், அவருக்கு இவர் உண்மையான ஒரு விசுவாசி, அவருக்கு இவர் உண்மையான ஒரு ஊழியக்காரன் அப்படிங்கிற ஒரு சாட்சியை வாங்குவோம். அவருடைய நாமம் மகிமைப்படும். பரலோக தேவனே, கடைசி வரைக்கும் எங்க சாட்சியை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவிச்சு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.